அக்கா உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு இதெல்லாம் தேவையாக்கா? ஒண்ணு பண்ணுங்க, பேசாம அக்கம் பக்கத்துல இந்த கிழிசல இது அதுன்னு வாங்கி தைச்சு கொடுங்க. அந்த வேலை பார்த்தா கூட இதை விட ஜாஸ்தியா வரும். என்னமோ போங்க. சித்ரா, பழைய துணி தைக்கிறதுக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? அவ சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? இஎம்ஐ கட்டலனா கடைக்காரன் மிஷினை தூக்கிட்டு போயிடுவான். அதுக்காவது காசு வரணும்ல. நினைச்சேன் நீ கண்டவ கூட சேர்ந்து புதுசா நைட்டி பிசினஸ் பண்றேன்னு சொல்லும் போதே நினைச்சனா. அவளை நம்பி யார் உருப்பட்டிருக்கா? இந்த பாரு, நீயும் தேவையில்லாம அகல கால் வச்சு பின்னாடி கஷ்டப்பட போறேன்னு நினைக்கிறானா? இந்த புடி. அக்கா, தயவு செஞ்சு இதுக்காகலாம் மனசை தளர விட்டுறாதீங்க. நம்ம ஆர்டர் எடுத்திருக்கோம், தைக்கிறோம். தைரியமா இருங்க. நான் போய் புது துணியில பேசிக் டிசைன்ஸ் எல்லாம் மார்க் போட்டு வைக்கிறேன். அப்ப உங்களுக்கு கட் பண்ணவும் ஈஸியா இருக்கும். சரியா? மாமா, நம்ம சொல்றது எங்க மாமா கேக்குறாங்க? அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க வராங்க, எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நஷ்டம் ஆகும்ல, அப்ப தெரியும். சாப்பிடுமா. தைரியமா சொல்லு, உனக்கு ஹெல்ப் பண்றது தான் நான் இருக்கேன். ஃப்ரெண்டு கிட்ட பேசினா அவங்க தான் சொன்னாங்க உங்களை பத்தி. நீங்க ரொம்ப நல்லவர், நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்கீங்கன்னு. சரி, அதெல்லாம் விடு. உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லுமா? உனக்கும் கடத்தலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவங்க என்ன தானே கடத்துனாங்க. ஒன்னாதான் கடத்தினாங்களா? அப்ப அவனுக்கு கடத்தினது ஒன்னதானா? ஆமாண்ணா. ஆமா, உன்னை எப்படி விட்டானுங்க? அப்பா பணம் கொடுத்துதான் என்ன மீட்டாருண்ணா. பாப்பா, அவனுங்களை பிடிக்கணுமா வேணாமா? செஞ்ச தப்புக்கு அவனுங்களை அடிக்கணுமா வேணாமா? அடிக்கணும்னா அவங்க கையை காலெல்லாம் உடைக்கணும்னா. என்னை எப்படி எல்லாம் நடத்துனாங்கன்னு தெரியுமா? எல்லாம் அண்ணன் பார்த்து. நீ அவனுங்களை அடையாளத்தை பத்தி மட்டும் சொல்லு. டியூஷன் விட்டு வந்தப்போ ஒருத்த முகத்தை மட்டும் தான் பார்த்தேன். அவன் தாடி வச்சிருந்தான். இல்லடா, பத்தாது. வேற ஏதாவது அவனை பத்தின அடையாளம் ஏதாவது இருக்கா? அவன் பார்க்க நல்லா ஃபிட்டா பாடி பில்டர் மாதிரி இருந்தானா. சரி விடு, உன்னை எப்படி அவனுக்கு தூக்குனானுங்க அதை சொல்லு. இதை பாரு பாப்பா, இந்த டீட்டெயில் பத்தாதுதான். ஆனா இதை வச்சு அவனுங்களை எப்படியாவது பிடிச்சிடலாம். என்ன பிடிக்க முடியும்லண்ணா? அண்ணன் நான் இருக்கேன்டா, கண்டிப்பா நம்பு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்பா 2 நாளா ரொம்ப பயந்து போயிருந்தாருண்ணா. மறுபடியும் என்ன ஸ்கூலுக்கு அனுப்ப பயந்தாருண்ணா. நான் தான் கெஞ்சி கேட்டு கூத்தாடி வந்திருக்கேண்ணா. இப்படி உங்ககிட்ட பேசினேன்னு தெரிஞ்சாலே கோவப்படுவாருண்ணா. இல்லடா, பயப்படாத. யாருக்கு இந்த விஷயம் தெரியாது. என்ன தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் இதை பத்தி மூச்சை விட்டுறாதீங்கண்ணா. எல்லாத்தையும் மீறி தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒன்னும் பயப்படாத, சரியா? சரிண்ணா. இது மட்டும் வெளில தெரிஞ்சா என் குடும்பத்தையே கொன்றுவேன்னு கடத்தல்காரங்க என்ன மிரட்டினானுங்கண்ணா. அப்பா 5 கோடி ரூபாய் கொடுத்துதான் என்ன மீட்டாருண்ணா. மறுபடியும் பிரச்சனை வந்தா அவர் தாங்க மாட்டாருண்ணா. பாப்பா, ஒன்னும் இல்ல, பயப்படாத. என்ன நடந்தாலும் நான் பார்த்துப்பேன், சரியா? இதுல அப்பா பேர்லாம் எதுவும் வராது, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ கிளம்பு. சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பார்த்துப்போம்.
என்னம்மா அது ஏதோ தப்பு பண்ண மாதிரி தெரியுது. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? இங்கே பாரு, 25,000 போட்டு தை மிஷின் வாங்கியிருக்கோம். இப்படி 1-2 தச்சு கொடுத்துட்டு இருந்தா எப்படி கட்டுப்படி ஆகும்? ஆரம்பத்துல அப்படிதாங்க வரும். எடுத்த எடுப்புல 100-200ன்னு ஆர்டர் வரவா செய்யும். அதுக்கு இல்லை நந்தினி, 25,000க்கு வட்டியோட இஎம்ஐ எவ்வளோ வரும் தெரியுமா? அதையும் கட்டி உன்னோட சம்பளத்தையும் எடுத்துக்கிற அளவுக்கு இதில் வருமானம் எப்படி வரும்? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப என்ன உங்க பிரச்சனை? சித்ரா சொன்னதே அம்மா சொன்னதே நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு இப்போ. என்ன கவலை? அப்பா அம்மா கிட்டே நீ கேட்கல, என்கிட்டயும் எதுவும் சொல்லலை. அபி பேச்சை கேட்டுக்கிட்டு மிஷினை வாங்கி போட்டுட்ட. இஎம்ஐ கட்டலைன்னா கம்பெனிக்காரன் வந்து மிஷினை தூக்கிட்டு போயிட மாட்டானா? கட்டலன்னா தானே வந்து மிஷினை தூக்குவான். அதை பத்தி இப்பவே உங்களுக்கு கவலை எதுக்கு? உனக்கு அந்த கவலையே கிடையாதா? இப்படி 4 நாள் நைட்டே தச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உனக்கு பணம் வந்து சேரும்? எப்படி இஎம்ஐ கட்டுவ? ஏதாவது பெரிய தப்பு பண்ணுற மாதிரி தோணுது. இதை வச்சு இஎம்ஐ கட்டுறது எப்படி பணம் தேத்துவ சொல்லு? அது என்னோட கவலைங்க. உங்களுக்கு என்ன? கடைசியாக எல்லாத்தையும் வந்து என்கிட்ட தான் புலம்பிட்டு இருப்ப. இப்போவே முடிச்சுக்கிட்டா நல்லது தானே? இத பாருங்க, என்ன பேச்சு இது? எனக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டாம், இப்படி எதிர்ப்பா பேசாமலாவது இருக்கலாம்ல. ஏங்க இப்படி பண்றீங்க? பின்ன 6 வரலன்னு என்ன அர்த்தம்? அது என்னோட பிரச்சனைங்க. உங்களால முடிஞ்சா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முடியலையா நான் என்ன பண்றேங்கிறத பார்த்துட்டு பேசாமலாவது இருங்க. இப்படி அவநம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசாதீங்க, புரியுதா? என்னம்மா பண்ணிட்டு போ. நல்லது சொன்னா உனக்கு உரைக்க மாட்டேங்குது. எதுங்க நல்லது? எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நீங்க வேலைக்கு போனா அது நல்லது இல்ல, எனக்காக கடைக்கு போய் 10 ஆர்டர் எடுத்துட்டு வந்து கொடுத்தா அது நல்லது. இப்படி பக்கத்திலேயே உட்காந்து உன்னால இது முடியாது, மிஷினை தூக்கிட்டு போறான்னு இப்படி பேசுறது தான் நல்லதா? இவ்வளவு பாடு நான் யாருக்காகங்க படுறேன்? எனக்காகவா? இந்த குடும்பத்துக்காக தானே. நாளைக்கே இதுல இருந்து 10 காசு வந்துருச்சுன்னா அது யாருக்கு போக போகுது? இந்த குடும்பத்துக்கு தானே. நீங்களும் வேலைக்கு போய் இந்த குடும்பத்துக்குன்னு எதுவும் தர மாட்டீங்க. என்ன மாதிரி பாடுபடுறவளையும் அவநம்பிக்கை கொடுக்கற மாதிரி பேசுறீங்க. நான் சொல்றது கேளு நந்தினி. இஎம்ஐ கட்ட முடியாம பெரிய தொகையை வந்து நினைச்சா என்ன பண்ண முடியும்? அது என்னோட கவலைங்க. அப்படி பணம் கட்ட முடியாத நிலைமை நமக்கு வராது. அப்படியே வந்தாலும் எனக்கு சப்போர்ட்டுக்கு மலை மாதிரி அபே இருக்கா. அவ ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டா. அவ ஒருத்தி என் கூட இருந்தா 10 பேர் என் கூட இருக்கிறதுக்கு சமம். அதனால நீங்க எந்த கவலையும் படாம தூங்குங்க. எனக்கு வேலை இருக்கு. இன்னும் 2 நைட்டிக்கு துணி கட் பண்ணணும். காஞ்சிபுரத்தில் குழந்தைய கடத்துற அளவுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு? கண்டிப்பாக லோக்கல்ல இருந்து யாரும் இருக்க மாட்டானுங்க. ஒருவேளை வெளியூர்ல இருந்து யாராவது வந்திருந்தா யாரா இருக்கும்? பவானியா இருக்கலாமே. அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? செல்லம் என்ன? உனக்கு வேலையெல்லாம் முடிச்சாடி? ஏதோ கேட்க போற, கேளு சொல்றேன். ஒன்றும் இல்லை, நீ என்ன வரைஞ்சு கொடுத்தல. இங்க பாரு, இன்னைக்கெல்லாம் வரைய சொன்னா கொன்னுடுவேன் பாத்துக்கோ. வரையணும், ஆனா என்னெல்லாம் இல்லை. பின்ன இவன் முகத்தை தான் வரையணும். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு என்ன இதை விட்டா வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை வரைஞ்சது உன் மேல இருக்கிற லவ்ல. இப்படி ஊர்ல இருக்கிறவங்க படத்தெல்லாம் வரையறதுக்காகவா எங்க அம்மா என்ன பெத்து விட்டாங்க? ஏய், என்ன நீ புருஷன் லைஃப்ல முன்னேறதுக்கு நீயே தடையா இருந்தா எப்படி? என்ன சொன்ன? நான் உன் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கேனா? பூரிக்கட்டை புதுசா வாங்கி வச்சிருக்கேன். 2 அடிச்ச மண்டை உடஞ்சிரும் பாத்துக்கோ. ஏய், எனக்கு என்ன வேலை தெரியும்னு சொன்னப்போ நீ என்ன ஆன்சர் சொன்ன? ஆமா, 1000 விஷயம் சொன்ன. அதுல நீ எதை சொல்ற? எனக்கு டிடெக்டிவ் வேலை செட் ஆகும் நீ தானே சொன்ன. ஆமா, அந்த வேலைக்கு தான் இது. தயவு செஞ்சு வரைஞ்சு கூட. ஒரு ஹெல்ப்பா நினைச்சு பண்ணேன். உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. வித்தியாசமா ஹெல்ப் எல்லாம் கேக்குறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் டி, ப்ளீஸ் வரைஞ்சு கூட. ரொம்ப கெஞ்சி கேக்குற. சரி கூட.
எது இதுவா? ஆமாம். அப்புறம் இன்னொரு ஹெல்ப்பு, வரைகிறதே 2 காப்பியாக வரைஞ்சு கொடு. அங்க ட்ரேசிங் பேப்பர் வச்சிருக்கேன், அதை எடுத்து நல்லா கட் பண்ணி வை, காப்பி எடுத்துக்கிறேன். இந்த போட்டோ தானே? இரு, நான் ட்ரேஸ் பேப்பர் எடுத்துட்டு வரேன். இந்தா, இது ஓகேவா? இதுல ஒரே ஒரு முகத்துக்கு மட்டும் மாஸ்க் போடுறியா? எது, கோவிட் மாஸ்கா? இல்ல, இந்த மங்கி குல்லா மாதிரி கவர் ஆயிருக்கும்ல, அது மாதிரி வரைஞ்சு கொடு. காட்டு. பவானி, இவனே தான். இப்போ எதுக்கு நீ இவ்ளோ எக்ஸைட் ஆகுற? பவானிக்கும் நீ இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல இல்ல, இது ஒரு முக்கியமான விஷயம், அதான். ஆனா தயவு செஞ்சு என்ன எதெல்லாம் கேட்காது, அது மட்டும் வேணாம். அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? நீ பாட்டுக்கு திரும்ப அடிதடியில் இறங்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? எப்படி கேள்வி கேட்காம இருக்க முடியும்? ஏய், எதுக்கு எடுத்தாலும் இப்படி சந்தேகப்பட்ட அப்படி? நான் தான் அடிதடிக்கெல்லாம் போக மாட்டேன்னு உன்ட்ட சொல்லிட்டேன்ல, அப்புறம் எப்படி போவேன்? அப்புறம் எதுக்கு நீ இப்ப இதெல்லாம் கேட்குற? காரணத்தையும் சொல்ல மாட்டேங்கிற. இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது, அவ்வளோதான். ஆனா ஒன்று, நீ நினைக்கிற மாதிரி எந்த விஷயமும் இல்லை, புரியுதா? இங்க பாரு, நீ மறுபடியும் அடிதடின்னு இறங்குனா நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏய், இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்லடி, நம்புடி ப்ளீஸ். வேற வழி, நம்பிதானே ஆகணும். சரி, இப்ப என்ன பண்ண போற? தூங்க வரியா இல்லையா? இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போய் படு, நான் வரேன். என்னது, நீ அப்படி பேசுற? அப்படின்னா சரி, ஓகே, நான் போய் தூங்குறேன். குட் நைட் புருஷ். இந்தா. வாப்பா. அண்ணா, ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்க வரும்போது எனக்கு பயமா இருக்குண்ணா. அந்த கடத்தல்காரங்க என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்கன்னு தோணுது. இல்லடா, அர்ஜென்ட் இல்லைன்னா உன்னை கூப்பிட்டுருப்பா, சொல்லு. இதுதான் கடைசி தடவை, சரியா? எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணு. சொல்லுங்கண்ணா. நீ ஒரே ஒரு ஆளை அடையாளம் காட்டினா மட்டும் போதும். அவங்க தான் முகப்படி போட்டிருந்தாங்களேண்ணா. இல்லடா,
இந்த முகத்தை பார்த்த மாதிரி உனக்கு ஏதாவது தோணுதா சொல்ல பாரு. இவன் தானா? இவனே தானா? நல்லா பார்த்து சொல்றா. இவனே தானா? இவன் தானா? இந்த கண்ணை நான் மறக்கவே மாட்டேன். இவன் தான் அப்பப்ப ஹிந்தில பேசிட்டு இருந்தான். ஹிந்தியில பேசுறானா? வேற ஏதாவது கவனிச்சியா? வேற அவன் கால்ல ஏதோ ஆரஞ்சு கலர்ல கயிறு கட்டியிருந்தானா? பெரிய தாத்தாவை சொல்ல காலில் கொலுசு எல்லாம் போக்குங்க. டேய் ஏய் பாகல், அது கொலுசு இல்ல, கருட ரக்ஷா. இது போதும்பா, நீ தைரியமா போ, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பையா எங்க இருக்க? நீ அங்கே இரு, நான் வரேன். வெற்றி, என்ன சோட்டு, சோட்டா பாய் படா பாய் ஆக பாக்குற போல. உன்னை பாக்குறதுக்கு என்ன வர சொல்ற? பேச வேண்டியதை பேசிதானே ஆகணும், அதனாலதான் உன்னை நேர்ல வர சொல்ல. அச்சா, சரி சொல்லு, என்ன வேணும் உனக்கு? நீ தாண்டா வேணும். என்ன இது? புரியல. இத பார், புரியும். இந்த ரெண்டுக்கும் 6 வித்தியாசம் உன்னால கண்டுபிடிக்க முடியுதா பையா? அந்த பாப்பாட்ட பேசியாச்சு. அந்த பாப்பாவை கடத்தினது நீதானே? அந்த 5 கோடி ரூபாயை பறிச்சது நீ. இதுக்கு மேல உன்னால தப்பிக்கவே முடியாதுடா. கையும் களவுமா புடிச்சிருக்கா உன்னை. சொன்னாங்க நீ பயங்கரமான ஆளு, பெரிய புத்திசாலி, எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு தெரியாது. இதுவே லேட்ரா. சரி சொல்லு, எவ்வளவு வேணும்? இத பாரு, பேரம் பேசதானே வந்திருக்க. 1 ரூபாயா 2 ரூபாயா? உன் விலைய சொல்லு. புரியல. கோடிப்பா. 1 கோடியா 2 கோடியா? எவ்வளவு வேணும் கேளு.
என்கிட்டயே பேரம் இல்ல. டேய் ரொம்ப நடிக்காதடா. என்ன இருந்தாலும் நீ சோட்டு தான், நான் படா பாய் தான். இத பாரு, இதெல்லாம் என்னோட பிசினஸ், இதுல நீ தலையிடாத. இப்ப கூட சாச்சா கிட்ட போகாம நேரா என்கிட்ட வந்ததுக்கு காரணம் பிசினஸ் தானே?